ஒரு கிராமத்தில் திரு மற்றும் கண்ணன் என்ற இரு நண்பர்கள் இருந்தனர். பாட்டி அவர்களுக்கு 2 மாம்பழ விதைகளை கொடுத்தார். பொறுமையாக காத்திருந்தால்தான் அதன் பலன் கிடைக்கும் என்றார் பாட்டி. கண்ணன் அவசரமாக ஒரு சிறிய குழியை தோண்டினான். விதைப்பை சும்மா போட்டுவிட்டு மண்ணை மூடினான். திரோ பொறுமையாக மண்ணை தயார் செய்தான். ஒரு ஆழமான குழியை தோண்டி விதையை வைத்தார். மறுநாள் காலையில் கண்ணன் வந்து பார்த்தான். எந்த ஒரு முளையும் காணாமல் அவன் கோபமடைந்தான். எனக்கு உடனே பலன் வேண்டும், இது வீண் வேலை என்றான். கொஞ்சம் காத்திரு கண்ணா, வளர்ச்சிக்கு நேரம் தேவை. பல வாரங்கள் சென்றன. கண்ணன் தன் விதையை மறந்துவிட்டான். திரு தன் விதையை தினமும் தவறாமல் தண்ணீர் ஊற்றினான். ஒருநாள் திரு ஒரு சிறிய பச்சை முளையிரு தன் விதையை தினமும் தவறாமல் தண்ணீர் ஊற்றினான். ஒருநாள் திரு ஒரு சிறிய பச்சை முளையைக் கண்டான். அது மென்மையாகவும் அழகாகவும் இருந்தது. கண்ணன் வந்து முளைத்து வந்த செடியை ஆச்சரியமாக பார்த்தான். ஓடி சென்று அவன் தன் விதையை நட்ட இடத்தை பார்த்தான். அங்கே அவன் உலர்ந்த அழுகிய விதையை மட்டுமே கண்டான். அவன் வருத்தத்துடன், நான் அவசரப்பட்டுவிட்டேன் என்று சொன்னான். திரு கண்ணனை தேற்றி, நீ வருந்தாதே என்றான். அவர்கள் பாட்டியிடம் சென்று நடந்ததை சொன்னார்கள். வேகமாக பெற நினைத்தால் அது பலவீனமாக இருக்கும். வலிமையான சுவருக்கு நேரம் எடுத்து அஸ்திவாரம் போடுவது போல் பாட்டி கண்ணனுக்கு இன்னொரு புதிய விதையை கொடுத்தார். இம்முறை கண்ணன் பொறுமையாக மண்ணை நன்றாக தயார் செய்தான். விதையை ஆழமாக வைத்து கண்ணன் பொறுமையாக மண்ணை நன்றாக தயார் செய்தான். விதையை ஆழமாக வைத்து மெதுவாக தண்ணீர் ஊற்றினான். இருவரும் சேர்ந்து தங்கள் சிறிய செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினர். சில வாரங்களுக்குப் பிறகு கண்ணனின் விதையும் முளைத்தது. இருவரும் தங்கள் மரங்கள் வளர்வதைப் பார்த்து மகிழ்ச்சியடைந்தனர். பொறுமையின் பலன் இனிமையான பலனை தரும் என்பதை உணர்ந்தார்கள்.